சேஷா, நான் எங்கேயும் போகல அமிர்தா, இங்கதான் இருக்கேன். உன்னோட அன்பால தான் நான் இப்ப திரும்ப வந்திருக்கேன் அமிர்தா. எப்படியோ நீ என்னை காப்பாத்தி கொண்டு வந்துட்ட அமிர்தா. நீ எனக்காக எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன்னு உன்னோட கண்கள் எனக்கு காட்டி கொடுக்குது. எனக்காக நீ எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியுது அமிர்தா. நான் இல்லாம நீ தனிமையில துடிச்சிருக்க. நான் உன்னை விட்டு எங்கேயும் போகல. பாரு, திரும்பி உன்கிட்டயே வந்துட்டேன். உன் அன்புதான் எனக்கு உயிர் கொடுத்திருக்க அமிர்தா. உண்மைய சொல்லணும்னா உன்னோட தோழியா இருக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அமிர்தா, நான் உன்னோட உயிர் தோழின்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ இந்த அளவுக்கு வேதனைப்படுவ, கண்ணீர் விடுவேன்னு எனக்கு தெரியல. நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அது எல்லாத்துக்குமே நான் இப்போ பரிகாரம் பண்ணியே தீருவேன். கண்டிப்பா நான் சொன்னதை செய்வேன். என்ன ஆச்சு அமிர்தா? நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம நிக்கிற. இல்ல சேஷா, நீ எனக்கு மறுபடியும் கிடைச்சிட்டேங்கிற சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறதுன்னே புரிய மாட்டேங்குது. வாய் விட்டு பேசலனாலும் என்னால உன் சந்தோஷத்தை உணர முடியுது. நீ எனக்காக எவ்வளவு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்தினேன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அமிர்தா. சொல்லுங்க பாட்டி, சொல்லுங்க அத்தை. ஏன் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? நீங்க பொய் தானே சொல்றீங்க. நீ இப்ப என்ன சொல்ல வர? முதல்ல அத சொல்லு. கரண், பிரச்சனை நாம நினைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளானது இல்ல. இந்த வீட்ல எப்பவோ யாராலையோ பாம்புக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. பாம்புகளுக்கு யாரோ அநியாயம் பண்ணிருக்காங்க. பாம்போட சாபம் இந்த வீட்ல இருக்கு. ஏ மயூரி, ஏன் திடீர்னு என்னமா பேசிட்டு இருக்க? குழந்தைங்க கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இது சின்ன குழந்தைங்க கதை இல்ல கரண், இதுதான் உண்மை. நம்ம யாருக்குமே தெரியாத உண்மை. இந்த வீட்ல இருக்கிறவங்கனால பாம்புக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்கு. பாட்டியும் அத்தையும் மௌனமா நிக்கிறாங்களே, அதுலயே தெரியல. நீயே கேளு. மயூரி, வாய மூடு. வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. இத பாரு, நீ சொன்ன மாதிரி இந்த வீட்ல எதுவும் நடக்கல. இல்லாதும் பொல்லாதும் சொல்லி வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் பயமுறுத்தாத. இல்லாதத எதையும் நான் சொல்லல பாட்டி. எல்லாத்துக்கும் சரியான சாட்சியை வச்சுட்டு தான் பேசுறேன். என்ன சாட்சி? எந்த சாட்சியை பத்தி பேசிட்டு இருக்க நீ? எல்லாமே கண் முன்னாடியே இருக்கே அத்தை. பழசெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஹர்ஷாங்கிற பையன் திடீர்னு எங்க இருந்தோ வந்தான். ஆனா அவனோட உருவத்தை யாரோ எடுத்துக்கிட்டு எனக்கும் அர்ஜுனுக்கும் நடக்க வந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்க. அதுல ஜெயிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் நான் ஹர்ஷாவை சாட்சியை எடுத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்தேன். அப்போ பாட்டியோட உருவத்துல வந்து எங்களை அங்க இருந்து துரத்துனாங்க. அதுக்கப்புறம் மாமாவோட 2 ஃப்ரெண்ட்ஸும் அநியாயமா செத்து போனாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அர்ஜுனோட உருவத்துல போய் அமிர்தாவை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. ஏன் உருவத்துல போய் ஹர்ஷாவை கொன்னு இருக்காங்க? சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க பாட்டி. இதை விட வேற என்ன சாட்சி உங்களுக்கு வேணும்? இது எல்லாமே நம்ம கண் முன்னாடியே நடந்திருக்கு. இதுக்கு மேல வேற என்ன சாட்சி வேணும் உங்களுக்கு? இந்த வீட்ல இன்னும் எத்தனை உயிர் போகணும்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. சொல்லுங்க அத்தை, ஏன் பேசாம நிக்கிறீங்க? மயூரி, காம் டவுன், அமைதியா இருமா. இந்த வீட்ல சமீப காலமா துரதிருஷ்டவசமா என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அதனால மனசை போட்டு குழப்பிக்கிட்டு ஏதேதோ முடிவுக்கு வந்துடுறதா? இது ஏதோ ஒரு முடிவில்ல கரண், இதுதான் உண்மை. என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? இவங்கள பாரு, எதுவுமே தெரியாத மாதிரி சும்மா அமைதியா நின்னுட்டு இருக்காங்கல்ல நம்ம பாட்டி. அவங்க கிட்ட கேளு, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரியும். சொல்லுங்க பாட்டி, ஏன் பேசாம நிக்கிறீங்க? நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே? சொல்லுங்க பாட்டி. நீ என்கிட்ட சொல்லலைன்னாலும் நல்லாவே புரியுது. யோசிக்காத. எதிரிங்களை அழிக்க போறோங்கிற உன்னோட போராட்டத்துல நானும் உன் கூட இருக்கேன். அவங்களோட மொத்த வம்சத்தையும் 2 பேரும் சேர்ந்து மொத்தமா அழிச்சிடலாம். நாக வம்சத்துக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்கு பழி தீர்த்துக்கலாம். நம்ம நாகமணிய அது சேர வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நீ எப்படி தனியா பண்ண போறேன்னு தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. ஆனா இப்போ சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனே எனக்கு மறு ஜென்மம் கொடுத்திருக்காரு. உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அமிர்தா. நம்ம 2 பேரோட எண்ணமும் ஒண்ணுதான். அந்த நாகமணி எங்க இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த அர்ஜுனோட உயிரை பலி கொடுக்கணும். இதுக்கு உனக்கு சம்மதம் தானே அமிர்தா? ஆமா சிஷா. எல்லாத்தை விட முக்கியமா நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் அமிர்தா. நீ அர்ஜுன் பொண்டாட்டியா இவ்வளோ நாள் அவங்க வீட்டுக்குள்ள இருந்தது அவங்கள பழிவாங்கத்தானே? என்னைக்குமே நீ இந்த விஷயத்த மறந்துடக்கூடாது. உனக்கு அந்த அர்ஜுன் மேல பழி வாங்குற எண்ணம் இன்னைக்கும் இருக்குல்ல? பதில் சொல்ல அமிர்தா. நான் உன்னைதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு அந்த அர்ஜுன பழி வாங்குற எண்ணம் இருக்குல்ல? ஆமா சிஷா, எனக்கு அர்ஜுன் மேல பழி வாங்குற எண்ணம் இன்னும் அப்படியே இருக்கு. ஏன் அப்படி கேக்குற? உனக்கு என் மேல சந்தேகமா? சந்தேகம் இல்ல அமிர்தா. நான் இப்படி கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாகமணிக்காக நம்ம செய்யற இந்த போராட்டத்துல எக்காரணத்தை கொண்டும் நாம வெற்றி பெற்றே ஆகணும் அமிர்தா.
எதிரிங்களோட அழிவுக்காக புது புது தந்திரங்களை நாம பயன்படுத்தி ஆகணும். பழி வாங்குறதுல நம்மளோட முதல் பலி அர்ஜுனா கூட இருக்கலாம். என்ன சொல்ல நினைக்கிறியோ அதை நேரடியா சொல்லிடு. அப்ப சரி, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் சொல்றது உங்களுக்கு காமெடியா இருக்கலாம், இல்லனா கட்டு கதையா தோணலாம். இந்த காலத்துல இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு என்ன கேலி கூட நீங்க செய்யலாம். ஆனா திரும்ப திரும்ப நம்ம வீட்ல இந்த மாதிரி விசித்திரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் அவதான். அவன யார் மயூரி? இச்சாதாரி நாகினி. நாகினியா? ஹே மயூரி, என்ன இதெல்லாம்? ஏதாவது புக்கு படிச்சியா இல்ல சினிமா பார்த்துட்டு வந்தியா? அதனாலதான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. நல்ல பொண்ணுமா நீ. சிரிக்காத கரண், நான் சொல்றதெல்லாம் உண்மை. இது எல்லாத்துக்குமே காரணம் இச்சாதாரி நாகினி. மயூரி, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? சும்மா எதையாவது கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்ல, சொல்லிட்டேன். எல்லாமே நம்ம கண் முன்னாடியே இருக்குங்க அத்தை. இதுதான் உண்மை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். நான் வீட்ல இருக்கும்போது ஏன் உருவத்தை எடுத்துட்டு ஹர்ஷாவை கொல்றதுக்கு யாரால முடியும்? அது மட்டும் இல்லாம பாட்டி உருவத்துல வந்து என்னையும் ஹர்ஷாவையும் கல்யாணத்தை விட்டு துரத்துனது யாரு? அது மட்டும் இல்ல, ஒருத்தவங்களோட உருவத்தை இன்னொருத்தவங்க எடுக்கிறது எல்லாராலையும் முடியாது. அது இச்சாதாரி நாகினியால மட்டும்தான் முடியிற விஷயம். ஏ மயூரி, இதெல்லாம் யாரு உங்ககிட்ட சொன்னது? நீயே நல்லா யோசிச்சு பாரு கரண். எல்லாம் நம்ம கண் முன்னாடியே தான் நடக்குது. யோசிச்சு பார்த்தா உனக்கே புரியும். திரும்ப திரும்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை ஏன் வந்துகிட்டே இருக்கணும்? ஒண்ணு, நம்ம குடும்பத்தால பாம்புகளுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கணும். இல்லனா நம்ம வீட்ல இருக்கவங்க யாரோ தான் பாம்பு கிட்ட இருந்து நாகமணிய திருடி இருக்காங்க. அப்படிதானே பாட்டி? என்னது, நாகமணியா? ஆமா கரண், நாகமணி நாகலோகத்தோட சொத்து. அதுக்கு ஆசைப்படுறவங்க இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. அந்த நாகமணியை எடுக்கிற விஷயத்துல நம்ம வீட்ல இருக்கிறவங்களால அந்த பாம்புகளுக்கு ஏதோ தொந்தரவு ஏற்பட்டிருக்கு. அதுக்குதான் அது நம்ம வீட்ல இருக்கிறவங்கள பழி வாங்க துடிச்சிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. சொல்லுங்க பாட்டிமா, நான் நினைக்கிறது தப்பா? பாட்டி சொல்லுங்க, ஏன் பேசாம நிக்கிறீங்க? இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? மயூரி சொல்றது உண்மையா? சொல்லுங்க பாட்டி. ஆமா அமிர்தா, மொத்த வம்சத்தையும் பழிவாங்கியே தீரணும். இவ்ளோ நாள் நம்ம அமைதியா இருந்தது போதும். நீயே யோசிச்சு பாரு, அன்னைக்கு அந்த பாவிகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னை எப்படி கொடூரமா கொலை பண்ணாங்கன்னு. என்னை துடிக்க துடிக்க அங்க கொன்னு எடுக்காங்க. சந்தோஷமா அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க.
எல்லாத்தையும் மறந்துட்டியா? இத எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் நாம கொடூரமா கொல்லணும் அமிர்தா. அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா வாழவே கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க பயத்திலேயே வாழணும். நம்மளோட எதிரிகளை நாம நிர்மூலமாக்கணும். என்ன யோசிக்கிற அமிர்தா? நீ சொல்ற எல்லா விஷயங்களும் சரியா தான் இருக்கு. ஆனா இப்ப நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு புரியலையே. சேஷாவோட முடிவு தான் என்னோட முடிவு. எனக்காக தான் நீ இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா என்னோட மனசுக்குள்ள ஏன் இப்படி ஒரு குழப்பமும் வேதனையும் இருக்கு? என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில நான் இல்ல சேஷா. என்ன யோசிச்சுட்டு இருக்க அமிர்தா? என்ன ஆச்சு? எதுக்காக சேஷா திடீர்னு இவ்வளவு பழி உணர்ச்சியோட இருக்கான்னு தானே யோசிக்கிற? உண்மைதான், நான் இப்போ பழைய சேஷா இல்ல. என் மனசுக்குள்ள வெறி தீ மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க வம்சத்தையே நிர்மூலமாக்கணும், அவங்கள பழி வாங்கணும் துடிச்சுக்கிட்டு இருக்கிற நாகராணி. பதில் சொல்ல அமிர்தா. எதிரிங்களை பழி வாங்கறதுக்காக நீ தயாரா இருக்கியா? அவங்க மொத்த குடும்பத்தையும் அழிக்கிறதுக்காக தயாரா இருக்கியா? எல்லாரையுமா? அதுதானே அமிர்தா நம்ம 2 பேரோட குறிக்கோள். மறந்துட்டியா? என்ன ஆச்சு? புதுசா கேள்வி எல்லாம் கேக்குற? ஏன் உனக்குள்ள இருக்கிற அந்த பழி வாங்குற நெருப்பு அந்த வீட்டுக்கு மருமகளா போனதுக்கு அப்புறம் அணைஞ்சு போச்சா? ச்சே, அந்த மாதிரி இல்ல சேஷா. நமக்கு நடந்த அநியாயம் எல்லாம் எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. ஆமா, அவங்களோட மொத்த வம்சத்தையும் நிர்மூலமாக்குறது மட்டும்தான் நம்மளோட குறிக்கோள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இனி யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. எந்த தயக்கமும் இல்லாம ஆரம்பிக்கலாம் இல்லையா? கண்டிப்பா சேஷா. ஆனா நாம இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா அடி எடுத்து வைக்கணும். அவசரப்படக்கூடாது. கோவத்துல அவசரப்பட்டு நம்ம ஏதாவது செஞ்சுட்டோம்னா நினைச்ச காரியத்தை நம்மளால சரியா செஞ்சு முடிக்க முடியாது. முதல்ல நாம நாகமணியை அவங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாகணும். அது வரைக்கும் நாம ஒவ்வொரு அடியையும் பார்த்து ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும் சேஷா. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம ஒவ்வொரு விஷயத்தையும் எச்சரிக்கையா பண்ணணும். அதை நீ மறந்துடாத. கண்டிப்பா அமிர்தா. சரி, அப்படின்னா அடுத்ததா நாம என்ன பண்றதுன்னு திட்டம் போடணும். இப்போ நான் புறப்படுறேன். மறுபடியும் சந்திக்கலாம். எனக்கு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அமிர்தா. மறுபடியும் ஒன்னா சேர்ந்த நம்ம 2 பேரையும் யார் பிரிக்கிறாங்க நானும் பார்த்துடுறேன்.